வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெற்றிலை தீபம் போட போகிறேன். வேல்மாறல் பாராயணம் செய்ய போகிறேன். வேல்மாறலை தினமும் படிங்க. நம்ம எந்த துன்பம் இருந்தாலும் நம்மளை விட்டு விலகிடும். நாம் செவ்வாய்க்கிழமைகளில் ஒவ்வொரு டைம் 6 to 7 மார்னிங்கு, அதுக்கப்புறம் மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் நாம் செஞ்சுக்கலாம். எந்த நேரம் நமக்கு வசதியாக இருக்கோ அப்போ செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் தான் செய்கிறேன். பிரசாதம் நம்ம முடியலன்னா பால் பழம் கூட வச்சுக்கலாம். நம்ம நிறைய சக்கரை பொங்கல் ரெசிபி செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் லிங்க் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். நெய் விட்டு முந்திரி திராட்சையும் தாளித்து கொட்டிடலாம். இது நல்லா வெந்துடுச்சு. வெள்ளத்தையும் சேர்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முருகர் படம் இருக்குது, இங்கே சிலை இருக்குது, இங்கே ஓம் இருக்குது, அதுக்கப்புறம் வேல் இருக்குது, இங்கே குட்டி சிலை இருக்குது. இங்கேயும் கீழேயும் முருகர் படம் வச்சுருக்கேன். எப்பவுமே வெற்றிலை பாக்கு பழம் இல்லாமல், அதாவது தாம்பூலம் இல்லாமல் பூஜையை முடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளில் நாம் சாம்பிராணி போடணும்னு சொல்கிறாங்க. சாம்பிராணி துர்சக்திகளை விலக்கிடும்னு சொல்கிறாங்க. அதாவது கறியெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் போடலாம். நமக்கு இதான் கிடைக்குது, இதை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி வாசல் படியில் எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள், இன்னொரு பக்கம் குங்குமம் வச்சா அதே மாதிரி துர்சக்திகள்லாம் நம்ம விட்டு விலகிடும்னு சொல்லுவாங்க. வீட்டில் தங்காதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நாம் குலதெய்வத்தை வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு பூஜையை நாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், தூப தீபம் காட்டி நாம் பூஜையை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரசாதம் நான் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கிறேன். சக்கரை பொங்கல் தான் செய்யணும்னு இல்லை, நம்மளால் எது முடியுதோ பால் பழம் கூட வச்சு நாம் பூஜையை முடிச்சுக்கலாம். காலையில் நம்மளால் செய்ய முடியாது, அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வைக்கலாம். மிகவும் முக்கியமானது, செவ்வாய் ஓரைகளில் நாம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். அப்படி முடியலன்னா நாம் வெள்ளிக்கிழமைகளை கூட நாம் ஏற்றலாம். இது ஒரு 6 வாரம், 9 வாரம், 21 வாரம், 48 வாரம் அந்த மாதிரி ஏற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு நடக்கும். தூப தீபம் காட்டி இந்த பூஜையை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ்.